நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தாங்கன்ற அந்த சினாரியோலாம் மாறி இணைவதற்கான வாய்ப்பு உங்க மூலமா உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு லக்கு கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவ எக்ஸ்ட்ரார்டினரியான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி 20 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு வாவ்! நெறையா பேருக்கு இந்த தடவ 2ஆம் இடத்துல வந்து குரு அமரப்போற தன்மை ஆஃப்டர் மேக்கு அப்புறமே பட்டிக்கு ஒரு அளவு காசு வரும்னா பாருங்களேன். அட எங்க மேடம் இருக்கிறதே இல்லன்னா நிஜமா வரும். எங்க வரும், எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. பிளான் நெனச்சா ஒரு நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்கும். ஸோ நெறையா பேர்களுக்கு இந்த தடவ பணப்புழக்கம் அதிகரிக்கும். நெறைய பேருக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆனா ஒண்ணு தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. மிதுன ராசிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு இதுனா சொன்னா அது நடக்கவே நடக்காது. அதனால யார்கிட்டயும் எதையுமே சொல்லாதீங்க. ஆமா, ஆமா, ஆமா நைஸா போயிட்டு யூசுவலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பீங்க. பட் உங்கள அறியாம பிளான்ட் சில விஷயங்கள உங்கள சொல்ல வைக்கும். அதில மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயில பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ, அத்தன மிதுன ராசிக்கார பெண்களுக்கும் வாவ்! வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காத்திருக்கு. கனவுகள் பூர்த்தியாகும் இந்த தடவ. கல்யாணம் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்கும். லவ் ப்ரப்போசல் நடக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற அளவுல இருந்து திரும்ப ரீஜாயின் ஆறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொல்லி அந்த கல்யாணம் ஓகே ஆகும் வீட்ல. அதன் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் குரு பார்வை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணம் ஆகாத மிதுன ராசிக்கார பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடி வரும்.